ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கடப்பா. இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சைட் டிஷ்ஷு. வாங்க இந்த வித்தியாசமான சைட் டிஷ்ஷை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 3 தக்காளி பழம், 1 உருளைக்கிழங்கு, 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. என்னோட 1 கப்பு பாசிப்பருப்பு 200 கிராம் பிடிக்கும். அது தவிர ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கடப்பாவுக்கு மல்லித்தழை நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மல்லித்தழை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க 25 கிராம் கசகசாவை நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாரில் அது சரியாக அரைப்படாது, அதனால் நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த பூண்டு பல்லையும் சேர்த்து தட்டி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, தக்காளி பழம் 2 அரிஞ்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு தோலோடு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வேக வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் இப்போ குக்கருக்குள்ளே வச்சு மூடி வச்சுருக்கேன். 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கருக்குள்ளே பாத்திரம் வச்சுருக்கனால 6 விசில், இல்லைன்னா டேரெக்டாக குக்கரில் வைக்கிறதா 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி எல்லாத்தையும் இப்படி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இதை திரும்பி நம்ம அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நெய் விட்டால் கடப்பா நல்லா வாசமாக இருக்கும், ஸோ அதனால் நெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கிராம்பை போட்டு இதில் தாளிச்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கசகசாவை இதில் ஊற்றிடலாம். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. கடைசியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் மசிச்சு போட்டுடலாம். நல்லா அது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் மல்லித்தலையும் நம்ம கிள்ளி இதில் போட்டுடலாம். இப்போ இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான சைட் டிஷ்ஷு தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.